சூப்பராக இருக்கு. சுட சுட சோறு. ஹாய், ஹலோ, வணக்கம், ஐபவான். வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து பைத்தங்காவும் கடலையும் போட்டு பிரட்டல் கறியோட வந்திருக்கேன். ஸோ இந்த பைத்தங்காய் பிரட்டல் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இதில் வந்து இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது, பாதி வெங்காயம் இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, 6 உள்ளிப்பல், அதற்கு 20 கிராம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, 2 பச்சை மிளகாய் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, 2 காம்பு கருவேப்பிலை போட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு வதங்க விடுவோம். இப்போ 1 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ 2 நிமிஷம் இதை நான் வதங்க விட்டுனா இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் தக்காளி பழம் இருக்குது. ஒரு பெரிய தக்காளி பழம், விளையாட்டு 130 கிராம் தக்காளி பழம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு வதங்க விடுவோம். இப்போ இந்த தக்காளி பழம் போட்ட அப்புறம் 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வதக்கியிருக்கு. இந்த 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வந்து பைத்தங்காய் இருக்குது, 385 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்க விட போகிறேன். இடக்கடை கிளறி விடுங்க. ஒரு 4 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு வதங்க விடுவோம். இப்போ இன்னொரு 3 நிமிஷம், டோட்டலியாக 7 நிமிஷம் வதங்கி கொண்டிருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னும் நல்லா வதங்கணும் பைத்தங்காய். ஸோ இப்போ இந்த 7 நிமிஷத்துக்கு நான் அடுப்பை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கு முடியில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வதங்க விட போகிறேன். இப்போ இன்னொரு 4 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ டோட்டலியாக 11 நிமிஷம் நான் வதங்க விட்டுருக்கேன். அதுக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இன்னும் வதங்குறதுக்கு இடம் இருக்குது. திருப்பி இதை மூடி போட்டு இன்னும் வதங்க விடுவோம். இப்போ இன்னொரு 4 நிமிஷம், டோட்டலியாக வந்து 15 நிமிஷம் நான் இதை வதக்கி இருக்கிறேன். இந்த 15 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வந்து கடலை இருக்குது, அவிச்ச கடலை இருக்குது, 150 கிராம் அவிச்ச கடலை. இந்த கடலையை இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்கெல்லாம் உப்பு சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வதங்கணும். இடக்கிற வந்து கிளறி விடுங்க. ஒரு 3 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் வதங்க விடுவோம். ஸோ இப்போ சோட்டியாக வந்து 8 நிமிஷம் இந்த கிழங்கும் உப்பும் போட்ட பிறகு வதங்க விட்டுருக்கேன். இந்த 8 நிமிஷம் இப்படி வதங்கின பிறகு இதில் வந்து தூள் இருக்குது, ஜெஃப்னா கறி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். உங்களோட இப்போ பார்த்து நீங்கள் போடுங்க. இதில் வந்து நான் பழப்புளி எடுத்துருக்கிறேன். 8 கிராம் பழப்புளி எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் விடுங்க. அதற்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எடுத்த கொஞ்சம் முத்தல் பைத்தங்காய் தான் இவ்வளோ நேரம் எடுத்துருக்குது வதங்குறதுக்கு. இப்படி மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 2 நிமிஷம் இப்படியே விடுங்க. கிளறி இந்த தூள் வாசனை வர்றதுக்கு இந்த இருக்குது. இப்போ 2 நிமிஷமாக நான் தூள் போட்ட பிறகு வதங்க விட்டுருக்கேன். இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது, 1/2 கப் இல்லாட்டிக்கு 125 மில்லி தண்ணி இருக்குது. தண்ணி இதில் விடுங்க. இதில் வந்து முதலாம் பால் இருக்குது, தேங்காய் பால் 1/4 கப் இல்லாட்டிக்கு 60 மில்லி இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. ஸோ இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். 1/4 கப் இல்லாட்டிக்கு 60 மில்லி. இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்கள், காணாடி போடுங்க. இந்த அரைக்கப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா அவிய விடுவோம். நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு 4 நிமிஷம்
மீடியம் ஹீட்டில் வச்சு இதை அவி விட்டுனான் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி இதை மூடி போட்டு நல்லா அவிய விடுவோம். இப்போ டோட்டலியாக 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுனான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இருக்குது. இப்போ நான் வந்து 10 நிமிஷத்துக்கு பிறகு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். குறைச்சி போட்டு திருப்பி இதை மூடி போட்டு நல்லா பிறல விட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமாக மீடியத்துலேருந்து ஹீட்டை குறைச்சி வச்சு இதை வந்து அவிஞ்சோன்னு இருக்குது. நல்லா வற்றி கொண்டு வருது. இன்னும் வற்றணும். திருப்பி மூடி போட்டு நல்லா பிறல விட போகிறேன். இப்போ நான் டோட்டலாக இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலியாக 10 நிமிஷம் மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி விட்டு நல்லா இதை பிறல விட்டு நான் இதாக இருக்குது. இப்படி நல்லா பிரண்டு வந்திருக்கு. ஸோ இதை விட உங்களுக்கு குழம்பா வேணும்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் அடுப்பு நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு குழம்பு இருக்கும். ஸோ நான் இதை பிரட்டில் வச்சு அடித்தான் நான் 10 நிமிஷம் விட்டேன். நான் இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த பைத்தங்காயும் கடலையும் போட்டு செய்கிற பிரட்டல் கறி செய்து முடிஞ்சுது. இதை விட நல்லா எண்ணெய் பிரண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு பிரல விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது கடலை போட்டு பைத்தங்காய் பிரட்டல் செய்து முடிஞ்சுது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. சுட சுட சோறு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குண்டு. இந்த செய்து முடிஞ்சது. கண்டிப்பாக அந்த பைத்தங்காய் பிரட்டல் கறி செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ண இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம். Hi everyone. Bye bye.